ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? சாப்பிட்டீங்களா? நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஃபில்டர் காப்பி எப்படி இறக்குறதுன்னு பார்க்க போகிறோம். புதுசாக வாங்கிட்டேன் அந்த குட்டியாக. எனக்கு வந்து ஃபில்டர் இந்த மாதிரி வாங்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை. எனக்கு ஃபில்டர் காப்பி ரொம்ப பிடிக்கும். அதுக்கான டைமே கிடைக்கல. இப்போ தான் வாங்கியிருக்கேன். இது வாங்கியுமே இப்போ ஒரு மாதம் மேலே ஆகுது. பாப்பா பிரசவ டைமுக்கு வாங்கினதா, வளைகாப்புக்கு வாங்கினேன். வளைகாப்பு டைமில் ஜாமான் எடுக்க போகும்போது ஃபில்டர் காப்பி, இந்த ஃபில்டர் கண்ணில் தேம்பிடிச்சாங்காட்டி வாங்கிட்டேன். அது வாங்கியுமே இப்போ ஒரு மாதம்லாம் இல்லை, 4 மாதம் ஆகுது. சரி, அதிலேருந்து இப்போ ஒரு மாதமாக ட்ரை பண்ணுறேன், போடலான்னு முடியல. சரி, இன்றைக்கி போட்டலாம் எப்படி இருக்குன்னு. இது பாருங்கள், உங்களுக்கு சொல்லாமலே இருக்கிறேன். அடிக்கப்பு இது. அந்த ஃபில்டர் வந்து இதில் தான் இறங்கியிருக்கும். இந்த கப்பில் தான் நம்ம வந்து காஃபி தூள் போட்டுக்கணும். எனக்கு ஃபில்டர் காப்பினா அவ்வளோ உசுறு. 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டோம்ப்பா. இப்போதைக்கு கொஞ்சமாக 2 ஸ்பூனு காஃபி தூளில் எவ்வளோ ஃபில்டர் வருதுன்னு பார்த்துக்கலாம். 2. ஏன்னா இப்போ நானும் ஃபஸ்ட் டைம் இது காஃபி தூள் போட்டதுக்கப்புறம் இதை போட்டுக்கலாம். அப்படியே தட்டி விட்ட மாதிரி வச்சுருங்க. ஓகேங்களா? தண்ணி ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். பாருங்கள், தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நான் வந்து 100 கிராம் கிளாஸ் இருக்குல்ல, அதால் 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இது ஃபுல்லாக ஊற்ற போகிறதில்ல. ஆஃப் பண்ணிச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிச்சு. கிண்ணத்தை எடுத்துகிட்டு போயிடலாம். இதில் வந்து 1 கிளாஸ் ஊற்றலாம். இந்த 1 கிளாஸ் தண்ணி பிடிக்குமா தெரியல. நான் அளவு வந்து 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். 100 கிராம் கிளாஸ் இது. பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. காபி தூள் போடுறதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி தண்ணி கொதிக்க வச்சுருங்க. பயங்கரமாக சுடுது. நம்ம கை சூடே தாங்காதுப்பா. போதும், ஒரு 1/2 கப் மட்டும் போட்டு பார்க்கலாம். ஏன்னா திக்னஸ் வராது. இதில் வந்து தண்ணி வந்து அதிகமாக ஊற்றினோம்னா திக்னஸ் கிடைக்காது. அதனால் இப்போ நான் எவ்வளோ ஊற்றிருக்கேன்னா 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இது தான் சொல்கிறேன், நானும் இது வரையிலும் செஞ்சு பார்த்ததில்ல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்க்குறேன். இது வந்து குட்டி ஃபில்ட்ரு. இந்த கிளாஸால் 1 கிளாஸ் தண்ணி தான் பிடிக்கும். ஆனால் இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் காப்பி தூள் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் இது 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து திக்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஆனால் இது இறங்குறது வந்து இப்போதைக்கு இறங்காது. இது பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகலாம். இருங்க எப்படி இறங்குன்னு பார்க்கலாம்ப்பா. கொதிக்குது, எடுக்க முடியாதாட்டிருக்குது. வேண்டாப்பா, நம்ம அதை பார்க்க தேவையில்ல. எனக்கு ஒரு ஆர்வம், எப்படி சொட்டாக இறங்கணும் என்ன அப்படின்றது. இருந்தாலும் வேண்டாம், அதை நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் இதில் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். பார்க்கலாம் இந்த ஃபில்டர் ஃபுல்லாக, இந்த தண்ணி ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் திக்னஸ் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு போடுறேன். எப்படி இது கூட ஜாயின் பண்ணி போடலாமா? சரி, ஓகே. நான் உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து எப்படி 1/2 கிளாஸ் தண்ணி வந்து எப்படி திக்னஸாக இருக்கா, இல்லை 1/2 கிளாஸ் தண்ணி 2 ஸ்பூனுக்கு காப்பி தூளுக்கு 1/2 கிளாஸ் தண்ணி போதுமா அப்படின்றது தெரியல. நானும் ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட் டைம் முயற்சி பண்ணுறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓகேப்பா, நான் இது உங்களுக்கு ஃபில்டர் இறங்குனதுக்கப்புறம் இது ஒரு வீடியோ எடுத்து ஜாயின் பண்ணி போட்டு விட்றேன். ஓகேவா? மூடி வச்சுருவோம். அவ்வளோதான். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 2:21. எத்தனை மணி நேரத்தில் அது ஃபுல்லாக இறங்கிருது நான் உங்களுக்கு அதை டைம் சொல்கிறேன்.